ரெண்டாவது சொன்னாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுதான் சொல்றேன். எது வேணும்ன்றது அவங்களோட விருப்பம். அதுதாங்க பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எல்லாரும் நம்ம ஐ திங்க் பப்ளிஷ் பண்ணணும். மருத்துவ படிப்பு மட்டும் தான் ஒரே படிப்பா, வேற படிப்பே இல்லையா? அப்படி சொல்லவே இல்ல. அப்படிதான் சார் நீங்க சொன்னீங்க. நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். 1 லட்சம் பேர் ஏன் வந்தாங்கன்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதனால வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. அது தவறுன்ற. நான் என்ன சொல்ல வந்தேன், மாணவர்களுக்கு நல்லா எல்லா விதமான உரிமையும் கொடுக்கணும், வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். 1.5 லட்சம் பேர் இல்ல சார், 15 லட்சம் பேர் கூட நான் விரும்பலாம் சார். நீட் வருவதற்கு முன்னாடி ஏழை மாணவர்கள், அரசாங்க மாணவர்கள் எத்தனை பேருக்கு படிச்சாங்கன்னு வெள்ளி அறிக்கை கொடுக்க டேட்டா பேசுறாங்க. நீட் வருவதற்கு முன்னாடி மருத்துவ படிப்பு படிச்சாங்கன்றத வெள்ளை அறிக்கையாக எவ்வளவு இடங்கள் இருந்துச்சு, எவ்வளவு பேர் படிச்சாங்க, எல்லா டேட்டா. ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் இதுதான். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாது, உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும். அவங்க மட்டும் படிச்சு நல்லா இருக்கணும். நீங்க பேசும்போது வியாபாரம் பண்றீங்க. தனியார் கல்லூரிக்கு ஆதரவா திமுக போராடுது. ஏழை மருத்துவமனைகள் ஆர்எஸ்எஸ் பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்லி கேக்குறாரு. என்டிஏ உடைய சேர்மன் பிரதீப் குமார் ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக். அவரு என்டிஏல அந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் லீக் ஆகும்போது அப்போ குற்றச்சாட்டு எழும்புது. யார் இதோட சேர்மன் அப்படின்னு பார்த்தா அவர் ஆர்எஸ்எஸ் காரரு. இதுக்கு முன்னாடி எம்பிஎஸ்சி மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல அவர் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால அவர் என்டிஏக்கு போடுறாங்க. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள். என்டிஏன்றதே இஸ் a opaque organization. It is an incompetent organization. அதுக்கு இந்த தேர்வு நடத்துவதற்கு எந்த விதமான ஒரு திறமையும் கிடையாது.